வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மட்டன் தலைக்கறி கிரேவி. தலைக்கறி சாப்பிட்டு ருசி பார்த்தவங்க அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாகிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் வாங்கலான்னு நான் கடைக்கு போன போது அங்கே ஆட்டு தலைக்கறியை பார்த்தேன். உடனே வாங்கிட்டேன். தலைக்கறியில் சின்ன சின்ன எலும்பு இருக்கும். அதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி கொடுத்தாங்க. 2-3 முறை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு இதற்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிடலாம். இதற்கு சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் 100 கிராம் அளவு எடுத்து கட் பண்ணிக்கணும். 10 பல் பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். அதோட 3 தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும். தாளிப்பதற்கு 3 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு அல்லது சோம்புத்தூள் எடுத்துக்கணும். மசாலா பொடி எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் 5 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது நல்லா காஞ்சதும் தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு இதை சேர்த்து நல்லா பொரிய விடணும். அது பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்த உடனேயே பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட 2 காஞ்ச மிளகாவை இதுபோல் கிள்ளி போட்டு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். எல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா வதங்கிய பிறகு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா அதையும் வதக்கி விட்டுறணும். கழுவி எடுத்து வச்சுருக்க தலைக்கறியை இதோடு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஆயிலில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுறணும். இப்படி நம்ம வதக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இதற்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாம் இந்த மசாலா பொடி எல்லாமே இதை மட்டனோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கி விட்டுறணும். அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதற்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், 6 சின்ன வெங்காயம் சேர்த்து மிக்சியில் தண்ணீர் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை இப்போது மட்டனோட சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் கழுவின தண்ணி 1 கப் அளவு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் நிறைய சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். குக்கரை மூடி 3 விசில் வந்ததும் இறக்கிடலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால 3 விசிலே போதும், நல்லா வெந்துடும். ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மட்டன் கிரேவியை சூடான சாதத்தில் உடனே போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மட்டுமில்ல, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசையோடு சாப்பிட்டு பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.